அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சாகிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் நான் சாவை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி, பணம்லாம் எனக்கு கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருக்குது பணம், இந்த நோய் வந்து தாங்காது, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பிளட் ஏற்றணும், அதை இப்படி ஏற்றலைன்னா இறந்துருவாங்க, அப்படி ஏற்றினா கூட இறந்துருவாங்க, அதனால் சாவை நான் சந்தோஷமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் சொன்ன வீடியோ வந்து விஜய் சாருக்கு கிடச்சிச்சா என்னன்னு தெரில. முதல்ல ஃபோன் பண்ணிட்டு கொடுத்தா இது மாதிரி இருக்குது, நான் உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் கூட வந்திருப்பார். அந்த பத்ரி படம் வந்து பண்ணும்போது நிறையா 2 பேருக்குள்ள நிறையா தொடர்புகள் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கு போய் கிடச்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட கிடச்சா தெரில, எல்லாம் டெத்துக்காக போயிருப்பார். ஒரு வீரன் எதுக்கும் சாவை கூட கண்டு பயப்படக்கூடாதுங்கிறது அவர் சொன்னதை வச்சு நான் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். மரணங்கிறது விதி, அது ஒன்றுமே செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. எப்படி 10 மாதம் வயிற்றில் குழந்தை இருந்தால் 10ஆவது மாதம் வந்து போகும், அது மாதிரி இது மாதிரி ஒரு ஏஜ் இருக்குது, அந்த ஏஜுக்கு அப்புறம் போயிடுவோம். ஆனால் நினச்சாலே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த பயத்தை உடைச்செறிஞ்சவர் உசேன். அவர் நேசித்தது கராட்டே. அந்த கராட்டையில் அவர் சாதனை பண்ணிட்டார். கருங்கல்லாம் வச்சு உடைக்க சொல்லுவார், 3 கருங்கல் அடிக்க வச்சு உடைக்க சொல்லுவார். நான்லாம் கேட்பேன், எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாமல் உடைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு கூட 8 பேக் இருக்கும். அப்போ வந்து ஊட்டுக்கட்டை வச்சு அடிப்பேன், எல்லாம் திட்டுவாங்க, ஊட்டுக்கட்டை வச்சு அடிக்காத உள்ளே பிஞ்சு போயிடுவானே, அதோட நான் விட்டேன். அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், எல்லாம் பிரச்சனை தான், ஒன்றாவது அப்படின்னு அடிப்பார், அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணவர். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளர் ஜாக்குவார் தங்கம் தான் இருக்காரு. மெயினாக அவரை பற்றி சொல்லணும்னா ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஃபேமஸுங்க, ஏகப்பட்ட ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு, பெரிய சாதனையெல்லாம் நிகழ்த்தியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஹுசைன் அவரோட மறைவு வந்து எல்லாருமே ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு, 2 பேரும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றி சொல்லுங்கள். ஹுசைனி சார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் எனக்கு அவர் நண்பர். அவர் ஒரு திறமையான கராட்டே வீரர், வில் வித்தையில் ஒரு பெரிய வீரர். அவர் ஒரு ஹீரோவாக வந்து சிற்பிங்கிற ஒரு படம் வந்து ஹீரோவாக நடித்து படம் எடுத்தார். நான் தான் அதில் ஃபைட் மாஸ்டர். என்ன சினிமா ஃபைட்டுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போது நாங்கள் ஒய்எம்சியில் தான் ஃபைட் எடுக்கிறோம். ஃபைட் எடுக்கும்போது நான் சில கிக்ஸ்லாம் அடிக்கும்போது அவர் கேட்டார், என்ன பெல்ட் அப்படின்னு கேட்டார். நான் சினிமா ஃபைட்டு நினச்சிட்டார். அப்போ நான் சொன்னேன், செகண்ட் பிளாக் பெல்ட் அப்படிங்கும்போது அப்போ தான் ஆச்சரியப்பட்டார். ஓ தெரியல, நீங்கள் சிலம்பம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் எங்களோட உறவு ரொம்ப ஒட்டிச்சு. ஃபோன் பண்ணுவார், நாங்கள் வந்து பெசன்ட் நகர் கூப்பிட்டு போவார். ஸ்கூல்லாம் நம்ம ஃபாரினில் போய் பார்த்த மாதிரி அந்த மாதிரி நீட்டாக வச்சுருப்பார். இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சுருப்பார். பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லோரும் நல்லா கற்றுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொன்னேன். ஏன்னா ஹுசைனிங்கன்னா சென்னையில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சாகிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் நான் சாவை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி, பணம்லாம் எனக்கு கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருக்குது பணம், இந்த நோய் வந்து தாங்காது, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பிளட் ஏற்றணும், அதை இப்படி ஏற்றலைன்னா இறந்துருவாங்க, அப்படி ஏற்றினா கூட இறந்துருவாங்க, அதனால் சாவை நான் சந்தோஷமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா. உண்மையான கராத்தே வீரன், ராயல் சல்யூட் போ அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி வீரனை நான் பார்க்கவே இல்லை. முன்னாடி சொல்லுவாங்க, அப்போல்லாம் வந்து என்னை கண்ணை கட்டாமல் அப்படியே தூக்கு போடுது அப்படின்லாம் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சரித்திரத்தில் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இப்போ உள்ள இந்த நூற்றாண்டில் வந்து அப்படி யாரும் பார்க்கல. நம்ம லைவாக நேரடியாக பார்த்தோம். அது எல்லாரையும் ஆட வச்சிருச்சு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்ட மாதிரியே தெரில, சிரிச்சிட்டு சந்தோஷமாக பேசினார். நான் நினச்சேன், இவர் எதுக்கு இப்போது சாவுற மாதிரி பேசுகிறாரு அப்படிலாம் நினச்சேன் முதல்ல. அதை பார்க்கும்போது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அவருக்கு ரத்த புற்றுநோய்ங்கிற மாதிரி எனக்கு கேட்டவுடனே, இவ்வளோ பெரிய மாவீரன், இறைவன் வந்து கூட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி கூப்பிட்டு போகிறாரு, அவ்வளோதான். அது வந்து ரொம்ப கராட்டே வீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் வருத்தம். ஒன்றே ஒன்று மட்டும் இதில் தெரிஞ்சது என்னென்னா, ஒரு வீரன் எதுக்கும் சாவை கூட கண்டு பயப்படக்கூடாதுங்கிறது அவர் சொன்னதை வச்சு நான் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, சாவு எல்லாருக்கும் வரும், யாரும் இறைவனே செத்துருக்காங்க இல்லையா. நம்ம முன்னாடி அப்படியே போனோன்னா கிருஷ்ணர் இருந்திருக்காரு, ராமர் இருந்திருக்காரு, எல்லாமே இறந்ததாக நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது மரணங்கிறது விதி, அது ஒன்றுமே செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. எப்படி 10 மாதம் வயிற்றில் குழந்தை இருந்தால் 10ஆவது மாதம் வந்து போகும், அது மாதிரி இது மாதிரி ஒரு ஏஜ் இருக்குது, அந்த ஏஜுக்கு அப்புறம் போயிடுவோம். ஆனால் அதை சந்திக்கிறதுக்கு அதை நினச்சாலே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த பயத்தை உடைச்செறிஞ்சவர் ஹுசைன். அவர் கூட உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கா? இல்லை, அதான் என்னென்னா, நம்ம வீட்டுக்குலாம் அவர் வந்திருக்காரு. அவர் அப்போ பெரிய ஆள். அவர் வந்து சென்னையில் எங்கே பார்த்தாலும் அவர் போஸ்டர் தான் இருக்கும், ரொம்ப புகழோடு வந்தார். அப்போவுமே வந்து அப்போ நான் வந்து அப்கமிங் மாஸ்டர் தான். அதனால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவர் எல்லாமே இது பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க டோஜோலாம் காமிச்சு,
அதான் எல்லாமே சொல்லுவாங்க. அவர் வந்து யாரையுமே பாகுபாடு இல்லாமல் பார்ப்பார் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தவர். அதுக்கப்புறம் நான் பயங்கர பீக்கில் போயிட்டேன். ஆனால் அந்த டைமில் இருக்கும்போது நான் தான் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ அதுதான் என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஜெயலலிதா அம்மாவுக்காக வந்து ஒரு ரத்தத்திலேயே வந்து அந்த அவங்க படத்தை எழுதினார். அந்த அவர் ரத்தத்தை எடுத்து ஒரு படம் வரைஞ்சார். அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து அது பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா படம் வந்து அவர் ரத்தத்தை எடுத்து படம் வரைஞ்சார். அவர் நல்ல ஆர்ட் வரைவார் அவர். அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அப்போ நான் கூட கேட்டேன், என்ன சார் ரத்தத்தை எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு சொல்லி ரத்தம் எடுக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாட்டில் கணக்கில் படம் ரத்தத்தை எடுத்து அவர் வரைஞ்சார். அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. நான் கூட இருந்தேன். அப்போ ரத்தத்தை எடுத்து படம் வரைய முடியும்னு அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ அது மாதிரி வீரன், அதாவது எதை பற்றியும் கவலைப்பட வீரன் அவர். அதுதான் வர்றவங்களுக்கு எல்லாரும் வந்து அவர் வந்து இப்போ நான்லாம் கற்றுக்கும் போது எங்கள் வாத்தியார் முன்னாடி உட்கார்ந்தது கூட கிடையாது. நான் வந்து இப்போ 7th பிளாக் பெல்ட்னா சிலம்பத்தில் வந்து ஒரு 5-6 வாட்டி ஸ்டேட் ஃபஸ்ட்டு. எனக்கும் ஒரு 18,000 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட். விஜய் அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்டு. எங்கள் வாத்தியார் முன்னாடி நான் உட்கார்ந்தது இல்லை. ஆனால் அவர் அதெல்லாம் உடச்சி எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூட உட்கார வச்சு சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாரு. ஹோட்டலுக்கு போனால் கூட தனியாக போக மாட்டார். இவர் 2-3 வண்டி போவோம் சாப்பிட்றதுக்கு. நம்ம தனியாக தானே போவோம், எல்லாம் யாராவது 2 பேரை கூப்பிட்டு போவோம்ல, 3 வண்டி போவோம் எல்லாருக்குமே எல்லாம் நிறைய ஆமாம். பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணவர். அதை எல்லாத்த விட அடித்தது இன்றைக்கி அவர் பேட்டி தான். இதெல்லாம் எல்லாரும் கூட செய்வாங்க அப்படின்லாம் இருக்கவங்க கூட பேட்டி, இந்த தைரியமான ஒரு பேட்டி. நான் செத்தா கூட என் மாணவர் பின்னாடி நிற்பேன், உலகம் ஃபுல்லாக அவன் வந்து ஜெயிக்கும் போது நான் நிற்பேன், யாரோ ஒரு ரூபத்தில் நிற்பேன் அப்படின்னார்ல. அவர் நம்பிக்கை நிச்சயமாக யார் கூட இருப்பார், யாராவது வந்துக்கிட்டு இருப்பார். அந்த ஆத்மா பலம் அவருக்கு இருக்குது. இல்லைன்னா அந்த வேலையில் பேச முடியாது. சாவரமா ஐயோ அப்படின்னு தான் இருப்பாங்க. ஒன்று சாதாரண ஜுரத்துக்கே பயந்துருவான். ஆமாம், ஐயோ நம்ம செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். சாதாரண ஜுரத்துக்கு தலைவலிக்கு பயந்துருவான். ஒரு எலும்பு உடஞ்சி போச்சுன்னா பயந்துருவான். அதெல்லாம் மீறி அவருக்கு டாக்டர் சொல்லி இந்த மாதிரின்ட்டு எல்லாத்தோட மேலே அவருக்கு மறக்க முடியாதுன்னு நினச்சி தன்னோட உடம்பை தானமாக கொடுத்தாரு. அவர் நம்ம கண்ணை யாருன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி அது பண்ணுறாரு இல்லையா. அப்போ எல்லாரும் வந்து அதுதான் அவர் சொன்ன ரொம்ப பிடிச்சது. நான் வந்து கராத்தே வீரன், நான் வீரன், ஒரிஜினல் வீரன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். எமனாக இருந்தால் கூட நான் நின்று பேசிட்டு தான் போவேன்ல. கிரேட். அவர் பேசுனது எல்லா மக்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா சின்ன எறும்பு கூட சாவன ஓடும், நசுக்கு போனீங்கன்னா ஓடும், தப்பிக்கிறதுக்கு பார்க்கும். ஆனால் இந்த மனிதர் வந்து நல்லா தெரிஞ்சு இத்தனாம் தேதி சாவ போகிறோன்னு தெரிஞ்சு கூட, இது சித்தர்களுக்கு தெரியும். இப்போ சித்தர்கள் வந்து இப்போ சாவுறது தெரியும். என்னென்னா இப்போ நீங்கள் காதை அடைங்க, 2 காதையும் ஓம்னு கேட்குதா? கேட்குதா? ஒரு மாதிரி சவுண்ட் தான் அதான் ஓம்னு கேட்குதா? எனக்கு அந்த சரி, ஏதோ ஒரு சவுண்டு வருது இல்லை, ஏதோ ஒரு சவுண்ட் வருது. இந்த சவுண்டு நின்று போயிடுச்சுன்னா 3 நாளில் இறந்துருவாங்க. ஓ, அது கேட்கலன்னா 3 நாளில். எவ்வளவோ திறமைகளை தனக்குள்ள அடக்கி வச்சிருந்தவர் தான் ஹுசைனி அவர்கள். பட் இருந்தாலும் அவர் வந்து திரைத்துறையில், சினிமாவில் வந்து அவரால் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியலன்றது எங்களுக்கே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள் சினிமாவில். அதுக்கு என்ன காரணம்னு தான் உங்களுக்கு தெரியுமா? சினிமா வந்து ஒரிஜினல் சண்டைக்காரன் வந்து புரூஸ்லி தான் வந்து ஒரிஜினல் சண்டைக்காரன் சினிமாவில் சேர்த்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அப்படி சேர்க்கறது இல்லை. இல்லைன்னா காக்கா பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? நடிக்கிறவங்களுக்கா? ஹுசைனிக்கு. அது தெரியாது. அது எல்லாத்தையும் சரியாக தோளில் கைப்பட்டு பேசுவார். அது பிடிக்காது. யாராக தானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி அதில் வந்து அவர் பண்ண முடியாமல் போயிருப்பார். இந்த சிற்பி கூட அவர் சொந்த படம் தான் எடுத்தார். ஆனால் அது கூட கரெக்டாக அவரால் பண்ண முடியல, சில காரணங்களால் பண்ண முடியல. சினிமாவில் சாதிக்கணும்னா அவர் இயல்பாக அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அப்படி இருப்பார்ல, அது இருக்கக்கூடாது. இப்போ சினிமாவில் இப்போ எனக்கு என்ன கூட ஒருத்தர் தேடி வருவார். அவர் பேசும்போது தும்மராக பேசுவார். அவர் மனசில் ஒன்றும் இல்லை, ஆனால் பேசும்போது தும்மராக பேசுவார். இப்போ நீங்கள் திடீர்னு உங்களை அப்படி கேட்டால் என்ன இருக்கும்? அனுப்பிவிடு, அதான் சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து சினிமாவில் எதுலேயுமே வந்து பணிவாக இருக்கணும். நம்ம அம்மாக்கிட்ட எப்படி, அப்பாட்ட எப்படி பணிவாக இருக்குமோ அது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பணிவாக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி திமிர சாதிக்க முடியாது. ஆனால் அவர் என்னென்னா, அவர் ஒரு கராட்டே வீரங்களாம் குனிஞ்சு போக மாட்டார், பணிஞ்சு போக தெரியாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லா வசதியும் இருந்துச்சு. அதனால் ஏன்னா புரூஸ்லி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர். ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ரோடாக சுற்றி அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வந்தார். அப்போ அந்த காலத்தில் புரூஸ்லி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஹெலிகாப்டர்லாம் போய் படம் பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோ தான் ஹுசைனி. ஆமாம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியல, அவரை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொன்னீங்களா, பாதி உங்களுக்கே வலிக்குது, நீங்களா எங்களுக்கே ரொம்ப வலிக்குது. எனக்கெல்லாம் இப்போ முன்னாடியே நான் சொல்லுவேன், சார் வாங்க சார், நீங்கள் வாங்க சார் அப்படிம்பேன். இல்லை தங்கம், நான் வந்து வருவேன்,
அவர் அந்த இது மா வீரன்ல சும்மாலாம் அந்த ஓபி அடிக்கிற வீரன் கிடையாது, ஒரிஜினல் வீரன். எல்லாரையும் தோளில் கை போடுவார். இப்போ டைரக்டாக இருந்தாலும் சரி தோளில் கை போடுவார், ப்ரொடியூசர் இருந்தாலும் தோளில் கை போடுவார். அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அதனால தான் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஹுசைனி நல்லா இருப்பார், அழகாக இருப்பார், ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் எல்லாத்த விட அவர் நேசித்தது கராட்டேவை. சினிமாவை கூட அவ்வளோ நேசிக்கலை. அவர் நேசித்தா வந்திருப்பார், அவர் அவ்வளோ நேசிக்கலை. அவர் நேசித்தது கராட்டே. அந்த கராட்டேவில் அவர் சாதனை பண்ணிட்டார். எல்லா மனுஷனும் எல்லாத்துலேயும் சாதனை பண்ண முடியாதுல்ல. கராட்டே சாதனை பண்ணார், இந்த ரத்தத்தை எடுத்து படம் வரைஞ்ச சாதனை பண்ணார், அந்த வில்லம்பில் அவர் சாதனை பண்ணார். நிறையா மேலே கருங்கல்லாம் வச்சு உடைக்க சொல்லுவார், 3 கருங்கல் அடிக்க வச்சு உடைக்க சொல்லுவார். நான்லாம் கேட்பேன், எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாமல் உடைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு கூட 8 பேக் இருக்கும். அப்போ வந்து உருட்டுக்கட்டையை வச்சு அடிப்பேன். எல்லாம் திட்டுவாங்க, உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்காத உள்ளே பிஞ்சு போயிடுவோன்னே, அதோட நான் விட்டேன். அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், எல்லாம் பிரச்சனை தான், ஒன்றாவது அப்படின்னு அடிப்பார். அதெல்லாம் கவலையப்பட மாட்டார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணவர். சினிமாவில் அவருக்கு அதுதான் ஆசை. தீராத காதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு கராட்டேவில். இதில் அப்படி காதல் இல்லை, இருந்தால் ஜெயிச்சிருப்பார். தமிழ் உலகம் வந்து அவர் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, மிஸ் பண்ணிடுச்சு. கரெக்ட், உண்மைதான். ஹுசைனி அவர் வந்து எதுக்குமே துணிஞ்சவர், எதுக்கும் பயப்படவே மாட்டாருன்னு சொல்லலாம். அதான் மாவீரன் சொல்லிட்டோமே. அதான் மாவீரன். இன்னொன்று நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து அந்த பாம்பு கூட வர்றது, பாம்பை கொத்த வைக்கிறது, இதெல்லாம் ரியலாகவே பண்ணார். பார்க்க வர நமக்கே வந்து அப்படியே ஹார்ட் நடுங்கும். பட் அவர் அந்த பயம்லாம் இல்லாமல் பரவாயில்ல எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணார். ஸோ அதை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ஒரு நண்பராக? நான் காட்டு வாசிங்க கூடலாம் தங்கியிருக்கேன், ஒரு சில காட்டு வாசிங்கிட்ட. அங்கே பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு 2-3 இலை இருக்குது, அது தூக்கி போட்டோன்னா பாம்பு வராது. அந்த பக்கமாக எட்டி பார்க்க உங்களுக்கு தெரியும், எனக்கு ஓரளவு தெரியும். நான் தான் இப்போ இந்தியா படத்தில் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன், சீன்லேயே வச்சுருக்கேன். அது மாதிரி இவர் அந்த மாதிரி இலை தெரியாது அவருக்கு, அதெல்லாம் வைக்கல. ரியலாகவே உட்காந்தார், கண்ணாடி கொண்டுக்குள்ளே உட்காந்தார். ஆனால் எதுவுமே ஆகலை அவருக்கு. ஏதோ அவரெல்லாம் போச்சு, அவரெல்லாம் சுற்றி தான் வச்சு அவரும் அசையாமல் உட்காந்துட்டு. அதான் மாவீரன்ல பயப்படுறவன் தானே கொத்தம். இப்போ நாய் கூட நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா அது விரட்டிடும், நின்னீங்கன்னா அது போயிடும். அது மாதிரி இவர் பாட்டு உட்காந்தார், பாம்பு பாட்டு அவர் சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல் டே உட்காந்தார், ஒன்றும் பண்ணல. இதை விட ஹைலைட் என்னென்னா, பாம்பை இப்படி பிடிச்சி கொத்த வச்சார். ஐயோ, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். டிஆர் ஒரு படத்தில் பண்ணுவார், விஷத்தை குடிச்சிடுவார் கோர்ட்டில். தூரத்தில் பாம்பை பார்த்தாலே ஓடிடுறவங்க நிறைய பேர். ஆமாம், பாம்பனி கேட்டாலே ஒருத்தர், ஒரு நடிகர் பாம்பனி கேட்டாலே அந்த வீடை அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒருத்தர். அது மாதிரி இருக்கும்போது இவர் அதெல்லாம் சாதனை பண்ணார், எல்லாருக்கும் சாதனை. ஆனால் அது வந்து பாம்பு, நான்லாம் டூப்பு போட்டு பாம்பு நான் பிடிச்சிருக்கேன். பிடிக்கும்போது அதை கொத்துச்சுன்னு வைங்களேன், அந்த மலையை வந்து தூளாகும், அந்த அளவு வெயிட்டாக கொத்தும். ஸோ அதை வந்து அவர் கொத்த வச்சார். கொத்த வைக்கிறது வந்து அது வந்து அவர் வீரன் கரெக்டு, அது வேறு யாரும் அதை செய்யலை, நல்ல வேலை. ஏன்னா எலும்புலாம் உடஞ்சிடும், அது பாம்பு கொத்துறதுலாம் எல்லாம் நினைப்பாங்க சும்மா சாதாரண உள்ள எலும்பு பிரேக் ஆகிற அளவுக்கு கொத்தும். மலையாள படம், நான் ஃபைட் மாஸ்டர், அந்த ஹீரோ வந்து விலங்கோடு தப்பிச்சு போவார். தப்பிச்சு போகும்போது போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு இடத்துல மறைவாக உட்காந்துருப்பார், பாம்பு கரெக்டாக உள்ளேருந்து வரும். அப்புறம் நான் மாஸ்டர், நான் டூப் போட்டு சரி பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த க்ளோஸ்அப்லாம் அவர் எடுத்துகிட்டு, நான் க்ளோஸ்அப் பாம்பு கை கொண்டு போகும்போதுல அப்படி கொண்டு போகும்போது, ஏன்னா விலங்கு வேறு போட்டிருக்கேன், கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குத்துச்சு பாருங்கள், நான் உருவிட்டேன். அந்த பாறை வந்து அப்படியே பவுடராக தெரிக்குது, அந்த அளவுக்கு வேகம் அதுக்கிட்ட. பாம்புங்கிறது கொஞ்சம் மோசமான விஷயந்தான். அது மாதிரி அதை வந்து நேரடியாக லைவாக வந்து அது பண்ணி காமிச்சார். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க வீட்டிலலாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு முதல்ல தெரியாது. ஹுசைனி சார் பேர் நிச்சயமாக பொற்க எழுத்துக்களாக இருக்கும். இன்னும் பல நூற்றாண்டு கண்டாலும் ஹுசைனி சாரை மறக்க மாட்டாங்க. அவர் ஒரே ஒரு தைரியமாக ஒரு வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோவுக்கு எல்லாருமே அடிமையாயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹுசைனி அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார், நான் சாவறதுக்குள்ளே தளபதி விஜய் அவங்கள வந்து ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் இன்னொரு விஷயம், அவருடைய இன்ஸ்டியூட்டை வந்து அவர் ஸ்டூடெண்ட் பவன் கல்யாண் வந்து வாங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். பட் இது ரெண்டும் வந்து கடைசி வரைக்கும் அவருடைய நிறைவேறாத ஆசையாகவே போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய நண்பரா? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன வீடியோ வந்து விஜய் சாருக்கு கிடச்சிச்சா என்னன்னு தெரில. முதல்ல கிடச்சா ஒரு வேளை பார்த்துருக்கலாம். இல்லை ஏன்னா அவருக்கு விஜய் சாருக்கும் ஹுசைன் சாரும் நல்ல நட்பில் தான் இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுத்தா இது மாதிரி இருக்குது, நான் உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் கூட வந்திருப்பார். ஆனால் ஒரு வீடியோ போட்டதுனால வீடியோ அவர் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கோ இல்லை அவர் சார்ந்தவங்களாம் பார்த்துருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். என்ன பார்த்தா வந்திருப்பார், வரல. அதை ஏன் கரெக்டான ரூட்டை பிடிக்கலன்னு தெரில. எல்லாமே தெரியும் அவருக்கு, ஹுசைன் சாருக்கு எல்லாரையுமே தெரியும். விஜய் சாரை வந்து அந்த பத்ரி படம் வந்து பண்ணும்போது நிறையா 2 பேருக்குள்ளே நிறையா தொடர்புகள் இருந்துச்சு. அது விஜய் சாரே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கு போய் கிடச்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட கிடச்சா தெரியல, எல்லாம் டெத் போயிருப்பார் கண்டிப்பாக. இப்போவும் தெரியல. பவன் கல்யாணம் அவர் ஸ்டூடெண்ட்டு வாங்கிக்குவார்னா அது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் துணை முதலமைச்சர் இன்றைக்கி ஆந்திராவில். நிச்சயமாக அவர் வந்து டோஜா வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இதுதான் அவர்கிட்ட போய் கிடைக்கணும்.
இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிடைச்சா தானே நீங்கள் வாங்க முடியும். கிடைக்கலாம் எனக்கு தெரியாதுல்ல, ஒன்றுமே தெரியாதுல்ல. அதுகிட்ட பிரபஞ்சம் யாருனா கொண்டு சொல்லணும், யாரையாவது சொல்லிட்டாங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் சார் இப்போ நீ எங்கே பார்க்குறது, அதான் முடியலையே. அதுதான் நிறைவேறாத ஆசை. ஏன்னா நிறைய வச்சுருப்பாரு, நிறைவேற சினிமாவில் ஹீரோ நடிக்கணும், பெரிய இதாகணும்னு நினச்சா அது முடியல. படத்தில் நடிக்கிறவங்க கூட அப்படி பேசுவானான்னு தெரில. ஒரு ரியலாக ஒருத்தர் இறக்குறவர் அப்படி பேசுகிறாருங்கும் போது நான்லாம் ஒரு 10 வாட்டி அதை திருப்பி ரிவைண்ட் பண்ணி கேட்டேன். என்ன இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. அதுவும் வீரமாக தான் பேசியிருக்காரு. அவர் எப்படி நான் 4 நாளில் செத்துருவார் அப்படிலாம் நினச்சேன். நான் உண்மையிலே நான் பார்க்கணும்னு நினச்சேன். சரி சொன்னார், அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டார்னு நினச்சேன். திடீர்னு இடி மாதிரி இறந்துட்டாருன்னொன்னே எனக்கு உள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு எனக்கு. நம்ம அப்போ போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி விஜய் சார் வந்து அவர் போய் நிச்சயமாக கிடச்சிருக்காரு. ஏன்னா வீடியோவில் போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நானே பார்க்கலையே. இப்போ அவர் பார்த்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் தெரிஞ்சே போயிருப்பார். பவன் கல்யாண் சார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தானா அவர் வாங்கிடுவார். இருந்தாலும் எனக்கு ஒரு வேண்டுகோள், அவங்க ஸ்டூடெண்ட்லாம் சேர்த்து அவருக்கு அந்த டோஜாவில் அவரோட சிலை ஒன்று வைக்கணும். டோஜா இருக்குல்ல, அதில் வந்து அவர் நல்லா கட்டாக பண்ணுற மாதிரியோ இல்லை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல செம்மையாக ஒரு சிலை வைக்கணும்னு அவங்களோட மாணவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். வைப்பாங்க. நான் கூட வரேன் அந்த இதுக்கு.